இன்றைய செய்தியுடைய தலைப்பு மன உறுதியோடு இரு. நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு மிக அவசியமானது மனம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். மனம் உறுதியாக இல்லாவிட்டால் நாம் எடுத்த காரியத்தை முடிக்க முடியாது. ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. ஆகையினால் உறுதியான மனம் தேவை. ஒன்றை துவக்கினால் இதை முடிப்பேன், முடிக்க வேண்டும் என்ற தரிசனமும் ஆர்வமும் மனிதனுக்கு வேண்டும். ஏசாயாவின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 20 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பரிபூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். அருமையானவர்களே, பற்றி கொள்வது எளிதான காரியம். பற்றி கொண்ட மனது இருக்க வேண்டும். இயேசுவை பற்றி கொள்கிறோம், ஆனால் கடைசி வரை இயேசுவை விடாமல் இருக்க வேண்டும் என்ற மனதோடு பற்றி கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்க்கையிலும் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்தாலும் மனம் ஒருவர் பற்றி கொள்ளாவிட்டால் அது உண்மையான வாழ்க்கை அல்ல. மனம் மிக முக்கியம் ஒன்று. எந்த சூழ்நிலையிலும் எந்த நெருக்கத்திலும் நான் விடவே மாட்டேன் என்ற மன உறுதி இயேசுவை பின்பற்ற எல்லாருக்கும் அவசியம். பாதியிலே விட்டுவிடலாமா, நம்ம அதை தொடர்ந்து நடக்க முடியுமா என்ற சந்தேகம் நமக்கு வருமானால் நாம் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. ஆகையினால் நம்முடைய மனம் மிக முக்கியம். இஃப் there is a will, there is a way. ஒரு மனம் இருக்குமானால் வழி பிறக்கும் என்று பழமொழி. ஆகவே முதலாவது உங்களுக்கு மனம் வேண்டும். கடைசி மட்டிலும் கர்த்தருக்குள் நான் தங்கி இருப்பேன். இயேசுவை நான் விடவே மாட்டேன். நான் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ உபதேசங்களுக்கு மாறாக நான் நடக்கவே மாட்டேன். கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ அதன்படி தான் ஜீவிப்பேன் என்ற ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆகையினால் வருட கடைசியில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த செய்தி, ஜனங்களை பாரப்படுத்த எனக்குள்ளே உறுதியாக இருக்கும்படி சொல். நெருக்கங்களும் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், ஆனால் என்னை விட்டுவிடாது இருக்கிற மனதை உடையவர்களாய் அவர் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வலியுறுத்தவே இந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். அருமையானவர்களே, நம்முடைய மனதில் ஒரு தரிசனம் வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு தரிசனம் இல்லாத வாழ்க்கை அல்ல. நமக்கு ஒரு ஆசை வேண்டும், நமக்கு ஒரு லக்கு வேண்டும். என் ஆண்டவருக்காக இதை செய்வேன், என் ஆண்டவருக்காக நான் ஓடுவேன், என் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருப்பேன் என்று நமக்குள்ளே ஒரு தரிசனம் வேண்டும். ஒரு தரிசனம், ஒரு நோக்கம், ஒரு ஆவல், ஒரு ஆசை இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையான ஒரு வாழ்க்கை அல்ல. பரிசுத்த பவுல் இவ்விதமாக சொல்லுகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு ஏற்படுகிற எல்லா ஆசைகளும் தரிசனங்கள் அல்ல. நமக்கு உண்டாகிற எல்லா விருப்பமும் கர்த்தர் தருவதல்ல. நாம் ஆழமாக யோசிக்க வேண்டும். இப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனே, இது கர்த்தர் தந்த பாரமா? வாலிப பிள்ளைகள் முழு நேர ஊழியத்துக்கு வர ஆசைப்படுகிறீர்கள், நல்லது. உங்கள் மனோ வாஞ்சியிலே வராதீர்கள். உங்களுக்கு ஒரு ஆசை இருப்பதனாலே ஊழியத்துக்கு வராதீர்கள். உங்கள் ஆசை அழைப்பு அல்ல, உங்கள் விருப்பம் அழைப்பு அல்ல.
உங்களுக்கு தான் தெரியும் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறாரா இல்லையா என்று. ஆகவே நிதானமாய் யோசியுங்கள். நான் முழு நேரத்துக்கு போக வேண்டும் என்பது தேவன் என்னை பாரப்படுத்தி இருக்கிறாரா, உண்மையாகவே கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறாரா என்பதை நிச்சயம் பண்ணி கொள்ளாதபடிக்கு மனோவாஞ்சியிலே ஊழியத்துக்கு வருவீர்களானால் நீங்கள் அதை செய்ய முடியாது. நின்று பிடிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வராது. ஆகையினால் உங்க மனதை சோதித்து பாருங்கள். வெறும் ஆசையினாலே எந்த காரியத்தையும் துவக்காதீர்கள். கர்த்தர் தான் எனக்கு ஒரு விருப்பத்தை தந்தார். விருப்பத்தை கந்த கர்த்தர் அதை செய்து முடிக்க திறனையும் தருவார். ஆமென். ஆகையினாலே நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள், உங்கள் மனதை சோதியுங்கள். எனக்கு திடீரென்று இந்த ஆசை வருகிறது, சரி ஒரு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். கொடுப்பதற்கு யோசியுங்கள், இது மாம்சிகமாக யோசனையா, என் மாம்சத்தில் இதை கொடுக்க வேண்டும் என்று எண்ணமா? நிறுத்துங்கள், கொடுக்காதீர்கள். ஆவியானவர் சொன்னால் மாத்திரம்தான் நீங்கள் காணிக்கை செலுத்த வேண்டும். ஆவியானுடைய உத்தரவில்லாதபடி செய்கின்ற எதுவும் அங்கீகரிக்கப்படாது. ஆகையினாலே நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள், உலக பிரகாரமான கடமைகள் இவைகளை செய்யும் போது என் கர்த்தர் இதற்கு உத்தரவிடுகிறாரா, என் தேவன் இதை அங்கீகரிக்கிறாரா என்பதை நீங்கள் நிச்சயமாய் அறிய வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் உங்களுக்கு மனதை குறித்து நான் மிக நீண்ட செய்தி அல்ல, ஒரு சிறு செய்தியை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதலாவது ஒரு பிடிவாதம் நமக்கு வேண்டும். ஆவிக்கேற்ற ஒரு பிடிவாதம், இது செய்தே தீர வேண்டும் என்ற ஒரு பிடிவாதம். இதை விளக்குவதற்காக நான் சற்று சமயம் எடுத்து ஒரு சிறு கதை ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1985 ஆண்டு ரீடர்ஸ் டைஜஸ்டில் வந்த கதை தான் இது. இந்த கதையினுடைய சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனிதர் மாலை பொழுதிலே நடை பயிற்சிக்காக போகிறார். காலில் ஒரு பேர்ட்ஸ், ஒரு வேலட் தட்டுப்படுகிறது. அந்த பேர்ட்ஸை எடுக்கிறார். அதை திறந்து பார்த்தால் அதில் கொஞ்சம் காசு இருக்கிறது. அதில் ஒரு கடிதம் இருக்கிறது. அந்த கடிதம் எப்போது எழுதப்பட்டது என்றால் 60 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட கடிதம். அது ஒரு அன்பின் கடிதம். ஒரு வாலிபனுக்கு ஒரு வாலிப பெண் எழுதியிருக்கிறாள். அந்த பெண்ணுடைய பேர் ஹேனா. அந்த பெண், அந்த வாலிபன் பேர் மைக்கேல். மைக்கேல் என்ற வாலிபனுக்கு எழுதியிருக்கிறார். அது என்ன எழுதியிருக்கிறார் நமக்கு அவசியம் இல்லை. அந்த கடிதத்தின் டேட்டை பார்த்து 60 ஆண்டுகளாக இந்த கடிதத்தை வைத்திருக்கிறானே என்று. இந்த கடிதம் எழுதியிருக்கிறது ஹேனா என்ற பெண், மைக்கேல் என்ற பையனுக்கு. அப்படியானால் தெரிந்து கொண்ட இந்த பெண்ணை கண்டுபிடிக்க வேண்டும் என்று இவர் யோசிக்கிறார். பல இடங்களுக்கு அலைந்து திரிந்தார். அந்த பெண்ணினுடைய தாயாருடைய அட்ரஸ் இருந்தால் அந்த தாயார் வெகு தூரம் மாறி போய்விட்டார்கள். இவர் பிரயாசப்பட்டு அங்கு போகிறார். தாயார் இறந்து போனார். மகள் எங்கே என்று பார்த்தால் மகள் ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறார். அந்த ஆசிரமத்தை தேடி கண்டுபிடித்து அங்கு பார்த்தால் அங்கே 77 வயது உள்ள ஒரு பாட்டி உட்கார்ந்துக்கிறார். அதுதான் ஹேனா. அந்த பாட்டி எடுத்து போய், இது நீங்கள் எழுதிய கடிதமா? ஆமாம், நான் எழுதியதுதான். எப்படி கிடைத்தது என்று. அப்போது அந்த ஹேனா சொல்லுகிறேன், நான் மைக்கேலை மிக அதிகமாக நேசித்தேன். ஆனால் என் தாயார் சொன்னார், நீ அவனை இனி சந்திக்கவே கூடாது என்று. ஆகவே நான் அதை சந்திப்பதை நான் விட்டுவிட்டேன். அவரை நான் பார்க்கவே இல்லை. என் தாயார் சொல்வதற்கு முன்பு எழுதின கடிதம் இது என்று சொன்ன. அதன் பிறகு மைக்கேலை பார்த்தீர்களா? இல்லை. இவர் அங்கிருந்து சந்தித்துட்டு போகும்பொழுது வாசலில் இருக்கிற வாட்ச்மேன் கேட்கிறான், என்ன விஷயமாய் வந்தீர்கள் என்று. இவர் எல்லாவற்றையும் விவரமாய் சொல்லுகிறார்.
அப்போது அந்த வாட்ச்மேன் சொல்கிறான், 8வது மாடியிலே மைக்கேல் என்று ஒருவர் இருக்கிறார், போய் பாருங்கள் என்று. இவர் 8வது மாடியில் போனான், அங்கு ஒருவர் இருக்கிறார், அது பேர் மைக்கேல். அவரிடத்தில் கேட்க, ஹேனா என்ற ஒரு பெண் உங்களுக்கு கடிதம் எழுதியது உண்டு? ஆமாம், நான் அவளை மிக நேசித்தேன், இத்தனை ஆண்டுகளும் நான் பார்க்கவில்லை, 60 ஆண்டுகள் ஓடிவிட்டன என்று. உடனே மைக்கேல், வாருங்கள், உங்களுக்கு ஒரு ஆணை காட்டுகிறேன் என்று கொண்டு வந்து ஹேனாமன் நிறுத்துகிறார். 2 பேரும் அடையாளம் கண்டு விடுகிறார். அவருக்கு வயது 78, ஹேனாவுக்கு வயது 77. அந்த ஆசிரமத்தில் திருமணம் நடந்தது. இந்த கதையில் நான் 3 காரியங்களை நான் பார்க்கிறேன். தன் தாய் சொன்னதை தட்டவே கூடாது என்ற மன உறுதி உள்ள ஹேனா, தன் அம்மா சொல்லியிருக்கால் பார்க்கவே கூடாது என்று. ஆகவே தான் நேசித்த வாலிபனை பார்க்காமல் தன் தாயை மதித்த அன்பு, அந்த அந்த மன உறுதி. நான் நேசித்த இந்த பெண்ணை தவிர வேறு யாரையுமே நான் திருமணம் செய்யவே மாட்டேன் என்ற மைக்கேலுடைய மன உறுதி. இந்த கடிதத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இந்த ஹேனாவை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அந்த வாலிபருடைய மன உறுதி. இந்த 3 காரியங்களும் தான் வெற்றியாய் அமைந்தன. இவர்களுக்கு உலக பிரகாரமான இவைகளில் இத்தனை உறுதியும் இத்தனை வைராக்கியம் இருக்க வேண்டும் என்றால், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் எத்தனை வைராக்கியமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, என் ஆண்டவருக்காக நான் வைராக்கியமாக இருப்பேன். நான் ஒருபோதும் பின்வாங்கவே மாட்டேன். என் கர்த்தரை முகமுகமாக சந்திக்கிற வரையிலும் இந்த ஜீவ ஓட்டத்தில் நான் ஓடுவேன். என் ஆண்டவருக்காக நான் வாழுவேன். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன் என்று ஒரு சராசரி கிறிஸ்தவ வாழ்க்கை 2011 முடியட்டும், 2017 நான் வீரமுள்ள ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். என் ஆண்டவருக்காக நான் ஒரு தீவிரவாதியாக கூட இருப்பேன் என்று கர்த்தருக்குள்ளாக ஒரு சபதம் எடுங்கள். மன உறுதியோடு இருங்கள். தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள். அருமையானவர்களே, இதை வலியுறுத்தவே இந்த கதையை உங்களுக்கு நான் சொன்னேன். அருமையானவர்களே, வேதத்தில் மிகுந்த மன உறுதி உள்ள ஒரு பெண்ணை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அவள் என்ன சொல்லுகிறாள் வாசியுங்கள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி உன் ஜனங்களிடத்துக்கும் உன் தேவன். ரூத் என்ன சொல்லுகிறார்? அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் மரணமடையும் இடத்தில் உம்மை விட்டு நான் பிரிந்து போக வேண்டும் என்ற அந்த பேச்சே இல்லை. நான் பிரிந்து போகவே மாட்டேன், உம்மோடு தான் கூட வருவேன். என்னை பிரிந்து போ என்ற வார்த்தையை சொல்லாதீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து, நீங்களும் என்னை விட்டு பிரிந்து போக மனதுள்ளவனாய் இருக்கிறீர்களா? அன்று முதல் ஓர்பாள் நகோமியை விட்டுவிட்டு திரும்பி போய்விட்டாள். இது கடினமான உபதேசம், உம்மை யார் பின்பற்றுவார் என்று அன்று அநேகம் நின்று விட்டார்கள். ரூத்தோ வைராக்கியமாய் நகோமியை பற்றி கொண்டு, யாரிடத்தில் போவோம், ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே என்று இயேசுவை பின்பற்றி நடந்த அவர்களைப் போல ரூத் வைராக்கியமாய் நகோமியை பற்றி கொண்டாள். அருமையானவர்களே, அவள் புதிய தேசம் என்பதை எண்ணவில்லை, கடந்து போகிற தூரத்தை எண்ணவில்லை, மேடு பள்ளங்களை எண்ணவில்லை, வைராக்கியமாய் புறப்பட்டாள். ஞானஸ்தானம் எடுத்த அன்றைக்கு வைராக்கியமாய் ஞானஸ்தானம் எடுத்தீர்களே, கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஆரம்பித்தீர்களே, அந்த வைராக்கியம் இன்றைக்கு இருக்கிறதா? கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்கு விரோதமாய் போய்விடக் கூடாது, சத்தியத்துக்காக நான் வாழ வேண்டும், சத்தியத்தை மற்ற
மற்றவர்களுக்காக பிரசங்கம் பண்ண வேண்டும், என் ஆண்டவருக்காக என் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று ஆதி காலத்து தீர்மானங்கள் எங்கே என் அருமையான சகோதரனை சகோதரியே? ரூத்துடைய ஆழமான தீர்மானம் நீண்ட தூரமாக இருக்கட்டும், மேடு பள்ளங்களாக இருக்கட்டும், நான் உம்மை விட்டு பிரிவேன் என்று இடமே இல்லை என்று வைராக்கியமாக இருந்தார். வாசியுங்கள். நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். நகோமி வயதானவள், எங்கு வேண்டுமானாலும் தங்கிவிடலாம், மரத்தடியில் படுத்து விடலாம், ஒரு சாலை ஓரத்திலே கூட படுத்து விடலாம். நம்ம ரூத் அப்படி இல்லையே, வாலிப பெண்ணாயிட்டே, எப்படி சொல்ல முடியும் நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன்? வைராக்கியமாய் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறாள் தெரியுமா? தன் மாமி தனக்கு பாதுகாப்பு என்றல்ல, இந்த மாமியோடு போய்விட்டால் மாமியார் எனக்கு நல்ல பாதுகாப்பு என்றல்ல, மாமியாரிடத்தில் பெரிய பாதுகாப்பை பார்த்தாள். எந்த பாதுகாப்பு? உம்முடைய தேவனே என்னுடைய தேவன், உம்மை காக்கிற தேவன் என்னையும் காப்பார். ஆகவே அந்த தெய்வ நம்பிக்கையிலே அவள் அடைக்கல புகுந்தாள். பெத்லகேமுக்கு போகும் பொழுது அவள் தூக்கி எறிந்தது மோவாபு தெய்வங்களை. தன் தாயின் தகப்பனும் கற்றுக் கொடுத்த அந்த பூர்வீகமான தெய்வ நம்பிக்கைகளை தூர எறிந்துவிட்டு தன் மாமியார் கற்றுக் கொடுத்த புதிய தெய்வத்தை பற்றி கொண்டாள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்ட என் அருமையான சபையே, ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிறீர்களா? அப்படியானால் பழைய தெய்வங்களை முழுவதும் தூக்கி எறிந்து விட்டீர்களா? கிறிஸ்தவர்கள் ஆன பிறகு உங்க பிள்ளைகளை இந்துக்கள் என்று சொல்லுகிறீர்களா? கிறிஸ்தவர்கள் ஆன பிறகு உங்க சமயம் இந்து என்று சொல்கிறீர்களா? வைராக்கியம் என்ன? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் குந்தி குந்தி நடப்பதென்ன? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வழிபடுங்கள். நீங்க விட்டு வந்த தெய்வம் தெய்வமானால் அதையே வழிபடுங்கள். எதற்காக இரட்டை வேஷம் சபையிலே? கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக இருப்போம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் உங்களோடு நான் கிறிஸ்தவ வைராக்கியத்தோடு பேசுவதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். ரூத் தான் இதுவரைக்கும் ஆராதித்து வந்த மோவாபிய விக்கிரகங்களை தூக்கி எறிந்தாள். நீர் ஆராதிக்கிற தேவனை என்னுடைய தேவன். அந்த வைராக்கியம் நமக்கு வேண்டும். அருமையானவர்களே, நான் சபையாருக்கு சொல்வேன், எந்த காரணத்தை கொண்டும் உங்களை இந்து என்று நீங்கள் அழைக்காதீர்கள். ஒரு வேலைக்காக இந்து என்று போடாதீர்கள். வருங்காலத்திற்காக இந்து என்று சொல்லாதீர்கள். அது என் ஆண்டவருக்கு அவமானம். நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தது பொய். ஆக உங்களை கிறிஸ்தவம் என்று சொல்வது தவறு. ஆகையினால் நீங்கள் வைராக்கியமாய் கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருங்கள். அருமையானவர்களே, இக்காரியத்தில் நீங்கள் வைராக்கியமாய் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை மிக அன்போடு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த ரூத்தை போல தன்னுடைய பழைய நம்பிக்கையில் நான் தூர எறிந்துவிட்டு அவள் புறப்படுகிறாள். அடுத்ததாக அவள் சொல்கிறாள், பாருங்கள் என்ன சொல்கிறார். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைவேன். தெளிவாக சொல்லுகிறாள். நான் மரித்த பிறகு என்னுடைய எலும்பையோ அந்த மீதியாய் கிடக்கக்கூடிய பிற்காலத்தில் என் சரீரத்தின் எந்த பகுதியோ மோவாபுக்கு அனுப்பக்கூடாது. No master remains of the son to Moab. என்னுடைய ஒரு சிறு எலும்பு கூட நான் மரித்த பிறகு மோவாப் தேசத்துக்கு போகக்கூடாது. நான் எங்கு மரித்தேனோ அங்குதான் நான் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். வைராக்கியமாய் ஒரு சிறு பெண், நான் பெத்லகேமில் தான் மரிப்பேன், அங்குதான் அடக்கம் பண்ணப்படுவேன். நீ ஆராதிக்கிற தேவனை என் தேவன், நான் பின்வாங்கவே மாட்டேன். இந்த வைராக்கியம் அவளுக்கு கொஞ்ச நாட்களிலே உண்டாயிற்று. தன் மதத்தை விட்டு வெளியே வந்தாள், தன் நாட்டை விட்டு வெளியே வந்தாள்.
நீங்களும் அப்படி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அருமையானவர்களே. ஆகையினால் உங்களை திரும்ப திரும்ப நான் கேட்கிறேன், கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் இருங்கள். இந்த பெண் எவ்வளவு வைராக்கியமாய் புறப்பட்டு வருகிறார். இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதி முதற்கொண்டு சொல்லிக்கொண்டே வந்தார். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். கோபப்படுகிறான். கர்த்தரை சேவிக்காவிட்டால் நீங்கள் வேற எதை சேவிக்க, அதாவது நீங்கள் புடவை எடுக்க போகும்போது இந்த புடவை இல்லாவிட்டால் வேறு எதை எடுக்க போகிறாய் என்று கேட்டாரே உங்கள் கணவர். அதுபோல அல்ல யோசுவா கேட்பது. எங்கள் தேவனை ஆராதிக்காவிட்டால் வேறு யாரை நீங்கள் ஆராதிக்க போகிறீர்கள்? உங்களை கைவிட்ட உங்கள் முற்பிதாக்கள் வணங்கிய அந்த விக்கிரகத்தின் திருமணம் வணங்க போகிறீர்களோ? உங்களுக்கு உதவி செய்யாத அந்த தெய்வத்தையே திரும்பவும் நாடி போக போகிறீர்களோ? கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக இருக்க நம்முடைய தேவனை ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் நமது ஆண்டவர் நமக்கு அனுகூலமாக இருப்பார். அவருடைய நாமத்தை பற்றி கொண்ட ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே யோசுவா கேட்கிறான், யாரை பின்பற்றி வரப்போகிறீர்கள்? உங்கள் பிதாக்கள் வழிபட்ட அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட போகிறீர்களோ? உங்களை கைவிட்ட தெய்வத்தை வழிபட போகிறீர்களோ? வாசிகள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்றார். நீங்கள் எப்படியும் போங்கள் இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் எப்படியும் போங்கள், நானும் என் வீட்டாருமோ என் கர்த்தரையே சேவிப்போம். இந்த வைராக்கியம் நமக்கு வேண்டும் அருமையானவர்களே. தேசத்தின் சட்டங்கள் மாறலாம், கிறிஸ்தவர்களை அடியோடு ஒழித்து விடுவோம். ஒரு கிறிஸ்தவன் கூட 2000 இருக்க முடியாதுன்னு சொல்கிறார். நாங்கள் சொல்கிறோம், நீ ஒழிக்க வேண்டிய நாளில் நாங்கள் தழைப்போம், நாங்கள் வாழ்வோம், நாங்கள் இருப்போம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், எங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாத தேவன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருக்குள் நீங்கள் வைராக்கியமாக இருங்கள். உங்கள் வீட்டிலே யாரேனும் கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கைக்கு மாறாக நடக்க ஆரம்பித்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒருபோதும் இந்த தெய்வத்தை வணங்க மாட்டேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே. ஆகவே ஆண்டவருக்குள் வைராக்கியமாக இருங்கள் அருமையானவர்களே. இப்போது ஒரு மனிதனை சந்திக்க போகிறோம். வைராக்கியம் உள்ள பரிசேயன். தன்னுடைய அறியாத கொள்கையிலே பிடிவாதமாக இருந்தான். பரிசேயன் என்பவன் யூத மார்க்கத்தில் வைராக்கியம் உள்ளவன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர். அதிலே அவன் வைராக்கியமாக இருந்தான். திடீரென்று ஆண்டவர் அவனை சந்தித்தார். அவருடைய கேள்வியை கேளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. வாசிக்கும் போது வீரமா வாசிக்க. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றான். பவுல் இப்படித்தான வாசித்திருப்பார், சொல்லியிருப்பார், நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அருமையானவர்களே, அந்த கேள்வியை யோசிங்க. இனி என் சித்தம் அல்ல, இதுவரைக்கும் நடந்து வந்த பாதை அல்ல, மத வைராக்கியம் அல்ல, என் இயேசுவே, I surrender to your will, உம்முடைய சித்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். இனி நான் என்ன செய்ய வேண்டும்? என் அருமையான சகோதரனே, சகோதரி, நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டீர்களா? நான் ஞானஸ்நானம் பெற்ற உடனே என் கர்த்தரை பார்த்து கேட்டது, இனி இதே கேள்வி இல்லாவிட்டால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று என் ஆண்டவர் எனக்கு சொன்னது, resign, get back to India and serve me. நீ வேலையை விட்டு எனக்காக ஊழியத்துக்கு வா என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒரு கேள்வியை கேளுங்கள், என் வாழ்க்கை உமக்கு எந்த விதத்தில் பயன்பட வேண்டும் என்று. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவது
கையில் கிடைக்கிற காசு எடுத்து காணிக்கையாய் போடுவது, 2 மணி நேரம் உட்கார்ந்து இருப்பது, கஷ்டப்பட்டு தூக்கத்தை அடக்கி சமாளிப்பது, இதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. 24 மணி நேரமும் கிறிஸ்துவுக்காக வாழ்வதே கிறிஸ்தவ வாழ்க்கை. 2 மணி நேரம் ஆராதனை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லா விதத்திலும் வைராக்கியமா ஜீவிப்பதே கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம். 7 நாட்களும் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எழும்ப வேண்டும், ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்க வேண்டும் அருமையானவர்களே. ஆகவே இப்பொழுது இவனை சந்தித்த உடனேயே அவன் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். இதற்கு முன்பு என்ன நடந்தது என்றால், கையிலே கடிதங்களை வைத்திருக்கிறான். அந்த கடிதங்கள் எதற்கு? கிறிஸ்தவர்களை சிறைபிடிக்க. அந்த கடிதத்தை எங்கு கொண்டு போனான்? தமஸ்குள்ள ஜெப ஆலயங்களுக்கு. அந்த ஜெப ஆலயத்தில் இந்த கடிதம் வாசிக்கப்படும். அங்குள்ள கிறிஸ்தவர்கள் சிறைபிடிக்கப்படுவார்கள். அதற்காக அவன் புறப்பட்டு போனவன். இப்போது என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். எந்த ஆலயத்தில் பிரசங்கித்தான்? எந்த ஆலயத்துக்கு கடிதம் வாங்கி கொண்டு போனானோ, எந்த ஆலயத்திலே கிறிஸ்தவர்களை சிறைபிடிக்க வேண்டும் என்று புறப்பட்டானோ, அந்த ஆலயத்திலேயே கிறிஸ்துவுக்காக பிரசங்கம் பண்ணும்படி கர்த்தர் அவரை மாற்றினார். தேவன் ஜீவன் உள்ளவர். எழுதப்பட்ட கடிதத்தை கர்த்தர் அங்கு நிலகுலைய பண்ணினார். அந்த எழுத்துக்கள் வலிமையற்று போய்விட்டன. எப்போது கர்த்தர் தலையிட்டார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசியுங்கள். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது நமக்கு விரோதமாக பல கர்ஜனைகள். ஆலயத்தை இழுத்து மூடுங்கள், வாடகை கட்டடத்தில் ஆலயம் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் இருக்கக்கூடாது என்று பலவிதமான எதிர்ப்புகள் எங்களுக்கு சமீபமாய் வரும்போது எங்கள் கர்த்தர் தலையிடுவார். At the right time God will intervene. ஆகவே சரியான நேரத்துக்கு தலையிட்டார். பேதுரு மரிக்கப் போகிறான். மரிக்கப் போவதற்கு முந்தின நாளிலே கர்த்தர் தலையிட்டார். ஈசாக்கை ஆபிரகாம் பலியிடப் போகிறான். கத்தியை கையில் எடுத்தவுடனே கர்த்தர் தலையிட்டார். The right time, சரியான நேரம் வருகிறது. இன்னும் நமக்கு விரோதமாக பட்டயத்தை எடுக்கவில்லை. நமக்கு விரோதமாக பட்டயத்தை எடுக்கும் போது கர்த்தர் தலையிடுவார். நிச்சயமாய் கர்த்தர் தலையிடுவார் அருமையானவர்களே. ஆகவே தைரியமாக இருங்கள். கர்த்தர் நமக்காக வைராக்கியமாக இருக்கிறார். நாமும் நம்முடைய உபதேசங்களுக்காக நாம் வைராக்கியமாக இருக்க வேண்டும் அருமையானவர்களே. இப்போது பவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். அருமையானவர்களே, இத்தனை நாளும் பார்வை இல்லாதவன் தான். இயேசுவை கர்த்தர் என்று பார்வை இல்லாதவன், எதிர்பார்த்த மேசியா இயேசுதான் என்று பார்வை இல்லாதவன், இயேசு பேசியது சத்தியம் என்று பார்வை இல்லாதவன், ஆவிக்குரிய குருடனாகவே பவுல் இருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் உண்மையாக இருட்டிலே கர்த்தர் தள்ளிவிட்டார். 3 நாள் இரவும் பகலும் இருட்டு. ஏன் கர்த்தர் அப்படி செய்தார்? பவுலே, நீ மிகுந்த ஞானம் உள்ளவன், நீ அறிவுள்ளவன். உன் அறிவாகிய வெளிச்சம், உலக ஞானமாகிய வெளிச்சம் உன்னை வேறு இடத்துக்கு இழுத்து கொண்டு போகும். நீ கர்த்தரை பார்க்க வேண்டிய சரியான இடம் இருட்டு. நீ இந்த இருளில் தான் தேவனை காண வேண்டும் என்று உலகத்தை பார்க்க முடியாதபடி, உலக இலக்கியத்தை படிக்க முடியாதபடி, உலக தத்துவங்களை எல்லாம் பார்க்க முடியாதபடி கர்த்தர் அவனை இருளாக்கி அவன் ஆத்துமாவுடைய ஒளியை ஏற்படுத்தினார். அதனால தான் பவுல் ரட்சிக்கப்பட்டான். ஆம் பிரியமானவர்களே, நமக்கும் பல இருள்கள் வருகின்றன. பண விஷயத்தில் ஒரு இருள், உறவுகளிலே இருள், சொந்த பந்தங்களிலே இருள். எதற்காக?
கர்த்தரை நாம் பார்க்கும்படியாகவே கர்த்தர் இந்த இருளை நமக்கு அனுமதித்திருக்கிறார். பயப்படாதீர்கள், இந்த இருள் விலகும், நீங்கள் சரியான ஒளியை கண்டுகொள்வீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இப்படித்தான் பரிசுத்த பவுலை கர்த்தர் நடத்தினார். பிரியமானவர்களே, இப்போது பவுல் மிகுந்த பிடிவாதம் உள்ள ஒரு மனிதனாக மாறி போனான். அவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பவுல் பிரசங்கம் பண்ண போகிறான். அப்போது அவன் சொல்லுகிறான், அப்போஸ்தலர் நடபடிகள் 20:20, பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை. வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி வந்தேன். நான் பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் மறைத்து வைக்கவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு பெந்தெக்கோஸ்தே விசுவாசியை வேறு சபையிலே பேச அழைத்தால் அவர்கள் முழுக்க ஞானஸ்நானத்துக்கு ஒரு முழுக்கு போட்டுவிட்டு தான் பிரசங்கம் பண்ணுவார்கள். சத்தியத்தை மறைத்து தான் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். எந்த இடத்திலும் நீ அறிந்த சத்தியத்தை நீ மறைக்காதே. உன் வாழ்க்கையிலே உன் அனுபவங்களை மறைக்காதீர்கள். எந்த உங்களுக்கு எங்கேயாவது பிரசங்கம் பண்ண வாய்ப்பு இருந்தால் அதற்காக நான் ஞானஸ்தானத்தை தான் பேசுவேன் என்றல்ல. ஆனால் ஞானஸ்தானத்தை பேசக்கூடாது என்று உங்களுக்கு சொல்வார்கள். ஆனால் அந்த பிரசங்க மேடை எனக்கு வேண்டாம் என்று சொல்லுங்கள். ஆகவே நீங்கள் வைராக்கியமாய் இருக்க வேண்டும். சில பேர் என்னிடத்து முன்னால் கேட்பார்கள், மூடி பிரசங்கியாரை போல அமெரிக்காவிலே மூடி என்ற பிரசங்கியார் இருந்தது போல நம் நாட்டிலே அப்படி வல்லமையான மூடி பிரசங்கியார் இல்லை இருக்கிறார்கள். சத்தியத்துக்கு இடத்துக்கு தக்கபடி மூடி பிரசங்கம் பண்ணுகிற மூடி நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த மூடி பிரசங்கியாருக்கு குறைவே இல்லை. அடுத்தது கேட்பார்கள், பெண்ணி எல்லாம் இல்லையே, இல்லை அங்கேயும் இங்கேயும் பெண்ணி விடுகிற ஆட்கள் நிறைய இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட பிரசங்கிமார்கள் அல்ல. சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கம் பண்ணுவதாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய எந்த ஆலோசனையும் மறைக்காதீர்கள். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு சத்தியத்தில் எதையும் மறைத்து பேசாதபடி சிறு பிள்ளையிலேயே சத்தியத்தை பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ணுங்கள். கிறிஸ்தவ பெற்றோருடைய கடமை. என் தாய் இதை மறைக்கவில்லை என்று சொல்லும்படியாக சகல சத்தியத்துக்குள்ளும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டும். அருமையானவர்களே, பிற்காலத்திலே உங்கள் பிள்ளைகள் கிறிஸ்து இயேசுக்குள் மிகுந்த வைராக்கியமாய் இருப்பார்கள். அவர்கள் பாதுகாப்பாக என்றைக்கும் வாழ்வார்கள். ஆகவே சத்தியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். பரிசுத்த பவுல் இப்போது சொல்லுகிறார், அப்போஸ்தலர் நடபடிகள் 20:23, தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவிக்கிறேன். அடுத்த வசனம் வாசியுங்கள். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். அருமையானவர்களே, நமக்கு எப்போதும் ஆட்களை தேடுகிறோம். எதற்கு தேடுகிறோம்? ஜெபித்து சொல்லுங்கள். என் அருமையான சபையை எந்த இடத்தில் கற்றுக்கொண்டீர்கள்? நீங்க ஜெபம் பண்ணினால் கர்த்தர் உங்களோடு பேச மாட்டாரா? கர்த்தர் உங்களுடைய தகப்பன் இல்லையா? வீட்டிலே முழங்கால் இருந்தால் கர்த்தர் உங்களோடு பேச மாட்டாரா? ஆகவே பவுல் தனக்கு துன்பங்கள் நேருகின்றன, கஷ்டங்கள் நேருகின்றன என்று அவருக்கு செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. யாரிடத்தில் போய் கேட்கவில்லை. பேதுருவை எனக்கு ஜெபம் பண்ணி சொல், நான் பிழைப்பேனா மரிப்பேனா என்று கேட்கவில்லை. அதை பற்றியெல்லாம் யோசிக்காதபடி எனக்கு ஆபத்து வரட்டும், மரணம் கண்டியே வரட்டும், என் கர்த்தருக்குள் நான் வைராக்கியமாய் இருப்பேன் என்பதுதான் பரிசுத்த பவுலுடைய மன உறுதி. தளர்ந்து போகாதவர். மிக அருமையாக ஒன்றை சொல்கிறான் பாருங்கள். 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். ஆயினும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படவில்லை. என் அருமையான கிறிஸ்தவ சகோதரனே, இன்றைக்கு உங்களுக்கு கவலை என்ன? நாட்டினுடைய நடப்படை குறித்து கவலையா? விலைவாசியை குறித்து கவலையா? பண தட்டுப்பாட்டை குறித்து கவலையா? வியாதியை குறித்து கவலையா? எதிர்ப்பை குறித்து கவலையா? பரிசுத்த பவுல் சொல்கிறார், இவை ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன்.
இவை ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எதற்கும் கவலைப்படாதீர்கள், நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தரை நம்பின நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். Hallelujah. ஒரு தேசத்திலே அருமையாக மதிக்கப்பட்ட 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாததாக போய்விட்டது. அதில் ஒரு வாக்கியம் இருக்கிறது, தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாக்கியம். என்ன வாக்கியம்? ஐ ப்ராமிஸ் டு பே. அந்த வாக்குத்தத்தம் செத்து போய்விட்டது. என் கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கு நிலைத்திருக்கும். என் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மறையாது. ஐ ப்ராமிஸ் என்று கர்த்தர் சொன்னது என்றைக்கும் ஜீவன் உள்ளதாக இருக்கும். அது மாறாத ஒரு வார்த்தை. ஆம் பிரியமானவர்களே, ஆகையால் தேவனுடைய வார்த்தைகளை பற்றிக் கொள்ளுங்கள், ஒருபோதும் தவறி போகாது. இவ்வளவு நாள் வைத்திருந்த காசு செல்லாது. கவர்மெண்ட் தன் வார்த்தையில் செத்து விட்டது, வாக்கு தத்துவத்தில் செத்து போய்விட்டது. என் தேவன் சொன்னாரே தருவேன் என்று அந்த தேசத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்க வைத்திருந்தார். தள்ளாத வயதிலும் உன்னை குழந்தையினால் ஆசீர்வதிப்பை சொன்னாரே, நிச்சயமாய் செய்வார். உங்களுக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரா? உங்களை நான் சுகப்படுத்துவேன் என்று நிச்சயமாய் சுகப்படுத்துவார். தருவேன் என்று சொல்லி இருக்கிறாரா? நிச்சயமாய் கர்த்தர் தருவார். நம்பிக்கையோடு இருங்கள். வார்த்தை தவறாத கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அருமையானவர்களே, ஆகவே நான் எந்த சூழ்நிலை வரட்டும் நான் கவலைப்படேன். நீங்கள் இதை எடுத்துக்கொள்வீர்களா? இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலும் நான் அவைகளை குறித்து கவலைப்படேன். வாசியுங்கள். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணவில்லை. என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். நாம் ஜனநாயக நாட்டில் வாடுகிறோம். அன்றை போல அரசு நம்மை கொண்டு விடாது. சூழ்நிலை மாறினால் தான் அது நடக்கும். என் அருமையான சகோதரனே, வியாதி வந்தவுடனே செத்துப்போ என்று பயப்படாதீர்கள். பிராணனை அருமையாக எண்ணாதீர்கள். என் சரீரத்துக்கு என் கர்த்தர் ஆண்டவர். நான் உயிரோடு இருப்பதோ நான் மரிப்பதோ என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே நான் என் கர்த்தருடைய கரத்தில் பத்திரமாக இருக்கிறேன். நீ விசுவாசித்து புறப்படுங்கள். சாலை விபத்துகளோ கொடிய வியாதிகளோ தீமைகளோ எனக்கு வராது. ஏன்? பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். ஆகவே என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். என் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அது அவருடைய வேலை. ஹல்லேலூயா. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும். ஆம், என் வாழ்க்கை ஓட்டத்தையோ ஊழிய ஓட்டத்தையோ நான் முறுமுறுப்பு இல்லாமல் சந்தோஷமாய் ஓடி முடிப்பேன். நான் ஒருபோதும் வீட்டில் முறுமுறுக்க மாட்டேன். நான் ஏன் பிறந்தேன் என்பது சினிமாக்காரனுடைய கேள்வி. நான் ஏன் பிறந்தேன்? என் கர்த்தருடைய சாயலிலே பழகுவதற்காக நான் பிறந்தேன். நான் ஏன் பிறந்தேன்? என் கர்த்தரை சந்திப்பதற்காக நான் பிறந்தேன். நான் ஏன் பிறந்தேன்? தேவ சித்தத்தை சுமப்பதற்காக நான் பிறந்தேன். நமக்கு ஒரு ஆம் பிரியமானவர்களை வாசியுங்கள். தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். என் அருமையான சபையே, உங்கள் யாவருக்கும் ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். உங்கள் பக்கத்து வீட்டுக்கான ரட்சிப்புக்கு நீங்கள் தான் உத்தரவாதம். அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் தான் பொறுப்பெடுக்க வேண்டும். நீங்க சொல்லுங்கள், இன்றைக்கு அவர்கள் ரட்சிக்கப்படுவது என்னுடைய வேறு. நான் சத்தியத்தை சொல்லுவேன், அதில் நான் தளர்ந்து போகவே மாட்டேன். ஜெபம் பண்ணுவதிலும் ஊழியம் செய்வதிலும் தளர்ந்து போகாதீர்கள். 2017 நாம் அனைவரும் சேர்ந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்து வேலூர் பட்டணத்தில் சிலுவை கொடி பறக்க வேண்டும். வேலூர் பட்டணத்தில் கிறிஸ்துவ கோட்டை எழும்ப வேண்டும். அதற்கு நாம் உதவிக்கரங்களை நீங்கள் நீட்ட வேண்டும். அருமையானவர்களே, ஆகவே அதை நான் நிறைவேற்றவே விரும்புவேன். கடைசியாக பரிசுத்த பவுல் ஒரு முறை ஒரு ராஜா முன்பு நிறுத்தப்பட்டிருக்கிறார். அந்த ராஜா முன்பு நிற்பது கஷ்டமான வேலை. அவன் நினைத்தால் கொன்று போட முடியும். அகிரிப்பா ராஜா, அவனுக்கு முன்பு பவுல் நிறுத்தப்படுகிறார். அகிரிப்பா ராஜா பவுலை பார்த்து சொல்லுகிறார், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்
26, 28. அப்பொழுது அக்கிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். அகிரிப்பா சொல்லுகிறார், பவுலே, நீ பிரசங்கம் பண்ணும்போது என்னை கொஞ்சம் அசைக்கிறாய். நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்தவனாக மாற வேண்டும் என்று நீ சொல்லுகிறாய், பிரயாசப்படுகிறாய் என்று சொல்லுகிறான். ராஜாவை பார்த்து, எல்லாரும் நடுக்கத்தோடும் பயத்தோடு இருக்க வேண்டிய ராஜாவை பார்த்து பரிசுத்த பவுல் சொல்கிற வாக்கியத்தை வாசியுங்கள். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல ராஜாவே, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி கட்டுகள் நீங்களாக முற்றிலும் என்னை போல் ஆக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றான். இந்த வார்த்தையை எதிர்த்து உட்கார முடியவில்லை. அகிரிப்பா ராஜா எழுந்து போய்விட்டான். ஆம் பிரியமானவர்களே, சிங்காசனங்கள் நமக்கு விரோதமாக எழும்பும். நாமும் கிறிஸ்துவுக்குள் எடுக்கிற வைராக்கியம் சிங்காசனத்தில் உள்ளவழி விரட்டும். ஆகவே தைரியமாக இருங்கள், மன உறுதியோடு இருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக நடத்த வல்லவர். ஆகையினால் கிறிஸ்துவுக்குள் வைராக்கியமாக இருங்கள், வைராக்கியமாக ஜெபம் பண்ணுங்கள், வைராக்கியமாக நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக தருவார். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே வருகிறோம். எங்களுக்கு வைராக்கியம் உள்ள மனதை தாரும் ஆண்டவரே. ஒன்றை தொடங்கின பிறகு அதை முடிக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தை தார். நீ தந்த தரிசனத்தின்படி நாங்கள் தொடங்கியே தீர வேண்டும். தொடங்க வேண்டும் என்றல்ல, நீ தந்த தரிசனத்தை தொடங்குவதில் அதை வெற்றியாய் முடிப்பதில் எனக்கு வைராக்கியத்தை தார். உமக்குள்ளாக ஒன்றை செய்யவும் வைராக்கியத்தை தார். எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மன உறுதியின் வெளிப்பாடாக இருக்கட்டும். நாங்கள் உமக்காக வைராக்கியமாக வாழ்ந்து வைராக்கியமாகவே எங்கள் வாழ்க்கை முடிய வேண்டும். தகப்பனே, உம்முடைய கிருபை உள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.